நிறைய பெண்களும் ஆண்களும் ஒரு இன்னல் பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த பொய் சாமி ஆடுறது. இது என்னன்னா, அது ஆணோ பெண்ணோ அது யாரனா இருக்கட்டும், வீட்டில் ஒரு விசேஷம், இல்லை ஒரு சாமி கும்பிட்றோம், ஒரு நல்லது கெட்ட செய்கிறோம், இல்லை கோயில் குளத்துக்கு வெளியில் போகிறோம், ஒரு திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பையும், அதே மாதிரி கூட வரவங்களே என்னடா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு, ஏன் சில டைமில் கணவன் மனைவிக்கு இடையிலேயே பிரிவினை வரைக்கும் போகிற ஒரு பிரச்சனை தான் இந்த கண்ணுக்கு தெரியாத பொய் சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, அது எந்த சாமியும் பேரை சொல்லி அழைக்கிறதோ, இல்லை எந்த தெய்வத்தை பற்றி அது குறி சொல்கிறதெல்லாம் வராது. ஒன்று தொடர்ந்து அழுவோம், இல்லை பார்த்தீங்கன்னா கோட்டுவாவிடும், கையை முறுக்கும், கண்ணீர் விட்டு அழுகும், கத்தும், வாய் பேசாது, ஆடிக்கிட்டே இருக்கும். இப்படின்னு ஒரு பல சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுற இந்த பேய் சாமி அல்லது பொய் சாமி ஆடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிராமப்புறத்துலேயும் சரி, இல்லை நகரப்புறங்கள்லையும் இந்த பலகார சட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வடை போண்டா சுடுறது, இல்லை இனிப்பு பாண்டங்கள் செய்கிறது, இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய இரும்பு கடாயில் படிஞ்சிருக்கிற மை, அதோட கழுத பாலை சேர்த்து நல்லா குழைச்சி, அந்த சாமி ஆடுறாங்க இல்லையா, அவங்களுடைய உள்ளங்காலில் அல்லது நெற்றியில் நம்ம படத்தில் காட்டுற இந்த மந்திரத்தை ஒரு 7 வாட்டி அல்லது 21 வாட்டி சொல்லி அவங்களுக்கு வச்சிங்க அப்படின்னா இது ஆடாமல் அடங்கிடும். இல்லை இது வெளியில் போனால் வருது, வீட்டுக்கு போனால் வரல, இன்கேஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் வருது அப்படின்னா, அவர்களுடைய தலைமுடியும் இந்த மையும் கழுத பாலில் குழைச்சி ஒரு கருப்பு துணியில் முடி போட்டு உங்கள் தலைவாசலில் கட்டிட்டிங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற எந்த விதமான ஒரு சாமியும் ஆடாது, அவங்க அடங்கிடுவாங்க. இது பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணல சொல்லுங்கள். பயன்படுத்தி பாருங்கள், அற்புதமானது. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கும் தெரியாத சில ஒரு முக்கியமான ரகசியமும் கூட.